हम तो रखते हैं मुसलमानों का दीन, दिल से है खुदा में खत्मुल मुरसलीन, दिल से है खुदा में खत्मुल मुरसलीन, खत्मुल मुरसलीन। அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கண்ணியத்திற்குரிய நேயர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேயர்களே, இன்று 31 ஜனவரி 2026 சனிக்கிழமை. இந்தியாவில் இப்போது இரவு 10 மணி ஆகும். ஜிஎம்டி நேரம் மாலை 4:30 ஆகும். நேயர்களே, இது ராகி ஹுதா நிகழ்ச்சிக்கான நேரமாகும். நேயர்களே, காதியான் தாருல் அமானிலிருந்து நாளை எபிசோடுகளை கொண்ட நேரடி கலந்துரையாடல் நிகழ்ச்சிக்கான தொடருடன் உங்களை சந்திக்கின்றோம். இன்றைய இந்த எபிசோடு இந்த தொடரின் 3வது எபிசோடு ஆகும். இந்த முழு தொடரிலும் நாம் ஹஸ்ரத் மசீஹ் மௌஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எழுதிய ஹகீகத்துல் வஹி எனும் நூலை குறித்து கலந்துரையாடல் செய்ய இருக்கின்றோம். நேயர்களை நீங்கள் அறிந்தது போன்று எங்களுடைய இந்த நிகழ்ச்சி இன்டராக்டிவ் நிகழ்ச்சியாகும். அதாவது நீங்கள் உங்களின் கேள்விகளின் மூலமாக எங்களுடைய இந்த நிகழ்ச்சியில் இணைய முடியும். நாங்கள் ஸ்டுடியோவில் டிஸ்கஷன் செய்வதுடன் உங்களுடைய கேள்விகளுக்கான பதிலை ஸ்டுடியோவில் இருக்கின்ற ஆலிம்கள் மூலமாக கொடுப்போம். எங்களுடைய ஆலிம்கள் இந்த நிகழ்ச்சியின் மூலமாகவே உங்களது கேள்விகளுக்கான பதிலை கொடுப்பார்கள். நீங்கள் உங்களது டெலிவிஷன் ஸ்க்ரீனில் எங்களை தொடர்பு கொள்வதற்கான எல்லா விஷயங்களையும் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் எங்களை டெக்ஸ்ட் மெசேஜஸ், ஃபேக்ஸ் மெசேஜஸ், இமெயில் மூலமாக தொடர்பு கொள்ளும் வசதிகளும் உள்ளன. இன்றைய எபிசோடில் கலந்து கொள்ள வந்திருக்கின்ற ஆலிம்களை நான் உங்களுக்கு அறிமுகம் செய்து வைக்கின்றேன். மதிப்பிற்குரிய ஹமீத் கோசர் சாஹிப், மதிப்பிற்குரிய அத்தாவுல் முஜீப் சாஹிப், இந்த இருவரையும் நான் நல்வரவு கூறி வரவேற்கின்றேன். நேயர்களே, ஹஸ்ரத் அக்தஸ் மசீஹ் மௌஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் இந்த நூலின் அடிப்படை கருத்து வஹி மற்றும் இல்ஹாம் ஆகும். அதாவது இந்த காலத்தில் பெரும்பாலான மக்கள் அறியாமல் இருக்கும் விஷயம் என்னவென்றால், எந்த தகுதியில் எந்த சூழலில் ஒரு கனவு அல்லது இல்ஹாம் நம்ப தகுந்ததாக இருக்கிறது என்பதும், அவை இறைவனின் கூற்றா அல்லது ஷைத்தானின் கூற்றா என்பது எவ்வாறு ஒப்புக்கொள்வது என்பதும் ஆகும். இந்த நூலில் ஹுசூர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தமது இல்ஹாம்களின் தொகுப்பை முன்வைத்து அவை நிறைவேறியதற்கான வரலாற்று சான்றுகளையும் வழங்கியுள்ளார்கள். மேலும் துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது தொடர்பான பல சான்றுகளையும் நூற்றுக்கணக்கான முன்னறிவிப்புகள் நிறைவேறியது தொடர்பாகவும் விண்ணின் பல அடையாளங்களை இறைவனின் இருப்புக்கும் இஸ்லாத்தின் உண்மைத்தன்மைக்கும் தமது உண்மைத்தன்மைக்கும் ஆதாரமாக முன்வைத்துள்ளார்கள். மிக முக்கியமான அடையாளமாக இந்த நூலில் ஹுசூர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அக்காலத்து முஸ்லிம் ஆலிம்கள், ஆரிய சமாஜ் மற்றும் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக செய்த முபாகலா குறித்த நிகழ்வுகளாகும். இவற்றின் விளக்கத்தை படிக்கும்போது ஒரு நாத்திகவாதி கூட இந்த சம்பவங்கள் உண்மையாக இருக்குமென்றால் இறைவனின் இருப்பை பற்றி எந்த சந்தேகம் கொள்ள முடியாது, இஸ்லாம் மற்றும் மசீஹ் மௌஊத் அவர்களின் உண்மைத்தன்மையை மறுக்க முடியாது என்று கூறிவிடுவார். நேயர்களே, இந்த சுருக்கமான அறிமுகத்திற்கு பிறகு முதல் கேள்வியை ஹமீத் கௌசர் சாஹிபிடம் நான் கேட்க விரும்புகின்றேன். 200 மௌலவிகள் என் மீது குஃபர் ஃபத்வா கொடுத்துள்ளார்கள். ஆனால் இத்தனை குழப்பங்களுக்கு மத்தியிலும் அவர்கள் எனக்கு என்ன தீங்கு செய்துவிட முடிந்தது என்று ஹஸ்ரத் மசீஹ் மௌஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த நூலில் கூறியிருக்கிறார்கள். இதன் விளக்கத்தை எடுத்துக்கூறவும். ஜஸாக்குமுல்லா. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ் திருக்குர்ஆனில் ஒரு தீர்க்கமான ஒரு முடிவை அறிவித்துள்ளான். எவர் அல்லாஹ் மீது பொய் உரைப்பாரோ அவர் தமது குறிக்கோளில் ஒருபோதும் வெற்றி பெற முடியாது.
இது ஒரு அடிப்படையான விஷயமாகும். கடந்த 1400 ஆண்டுகள் இதற்கு சாட்சியாக இருக்கின்றன. எவர் அல்லாஹ் மீது பொய்யை சுமத்தி என் மீது வகி இறங்கிறது அல்லாஹ்வுடைய நபி என்றோ அல்லது இறைவன் சார்பாக வந்துள்ளதாக ஏதாவது வாதம் செய்திருக்கிறார் என்றால் அவர் ஒருபோதும் வெற்றி பெறவில்லை. எந்தளவு பொய் நபிகள் தோன்றினார்களோ ஒருபோதும் அவர்கள் வெற்றி பெறவில்லை. ஹஸ்ரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் அல்லாஹ் இல்ஹாம் மூலமாக அறிவித்தான், உரையாடல் செய்தான். 1885 அன்னாருடன் அல்லாஹ் இல்ஹாம்களுடைய தொடர் ஆரம்பித்து விட்டது. ஹஸ்ரத் மசீமோது அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 1890 இறுதியில் முஸ்லிம்களும் கிறிஸ்தவர்களும் ஹஸ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை உடலுடன் வானத்திற்கு எடுத்துக்கொண்டான். அவர்கள் இறுதி காலத்தில் இறங்குவார்கள் என்று நம்புகிறார்கள். இந்த கொள்கை அடிப்படையற்றதாகும். இதன் பொருள் என்னவென்றால் இரண்டாவது ஈசா என்று அழைக்கக்கூடியவர் அவரது பண்பில் வருவார் என்று நாம் புரிந்து கொள்ளலாம். ஹஸ்ரத் மிர்சா குலாம் அஹமது காதியானி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கூறும்போது முந்தைய ஈசா மற்ற நபிமார்களைப் போன்று இறந்து விட்டார். ஒருவர் இறந்து விட்டார் என்றால் அவர் திரும்ப வரமாட்டார். இந்த பூமிக்கு முதல் ஈசா இந்த பூமிக்கு வரமாட்டார். எந்த ஈசா வருவதை பற்றி ஹதீஸில் கூறப்பட்டுள்ளதோ இஞ்சியில் கூறப்பட்டுள்ளதோ அது அவரது பண்பை கொண்டவர் ஆவார். அவர் நீங்கள்தான். திருக்குரானிலும் ஹதீஸிலும் இஞ்சில் போன்றவற்றிலும் இதற்கான முன்னறிவிப்பு உள்ளது. சில இடங்களில் தெளிவாகவும் சில இடங்களில் சைகையாகவும் கூறப்பட்டுள்ளது. அல்லாஹ் ஹஸ்ரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு இதை கூறிய போது ஒரு அறிவிப்பு வருகிறது. உம்முல் முமினீன் ஹஸ்ரத் நுஸ்ரத் ஜஹான் பேகம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகிறார்கள், ஹுசூர் அவர்கள் என்னிடம் ஒரு முறை, நான் இப்பொழுது எப்படிப்பட்ட விஷயத்தை கூற இருக்கிறேன் என்றால் இந்த நாட்டில் எனக்கு எதிராக கடுமையான எதிர்ப்பு தோன்றும். அதற்கு பிறகு ஹஸ்ரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் 3 நூல்களை எழுதினார்கள். தௌசீல் முராம், இஸ்ஸாலே அவ்ஹாம் என்ற நூல். ஆரம்பத்தில் ஹுசூர் அவர்கள் ஃபத்தா இஸ்லாம், தௌசீ முராம் போன்ற நூல்களை காதியானி எழுதினார்கள். இது அம்ரிஸ்டரில் வெளியானது. ரியாசுத்தீன் என்ற அச்சகத்தில் வெளியானது. இந்த நூல்கள் ஃபத்தா இஸ்லாம் என்ற நூலில், இஸ்லாத்தி வெற்றி நூலில் ஹஸ்ரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த கருத்தை வெளியிட்டார்கள். தற்செயலாக இந்த நூல் வெளிவரும்போது அம்ரித்சரில் முகமது ஹுசேன் பட்டாலி சாஹிப் அவர்களும் இருந்தார்கள். அவருக்கு மிர்சா சாஹிப் அவர்கள் மிர்சா சாஹிப்புடைய ஒரு நூல் இவ்வாறு வெளிவருகிறது, அவர் மசீமோத் என்று வாதிக்கிறார் என்று கூறினார். அதற்கு பட்டாலி சாஹிப் கூறும்போது, நான் அவருக்கு நெருங்கிய நண்பராயிட்டு என்னிடம் இதை பற்றி ஒன்றும் கூறவில்லை என்று கோபப்பட்டார். அவர் அந்த நூலை படித்த பிறகு ஹஸ்ரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதினார். நான் உங்களது நூலை படித்தேன். நீங்கள் ஆம் இல்லை என்று மட்டும் பதில் கூறுங்கள், எவ்வித விளக்கம் தேவையில்லை. ஹதீஸில் கூறப்பட்ட அதே மசீஹா நீங்கள் என்று கேட்டார்கள். அதற்கு ஹஸ்ரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஆம் என்று கூறினார்கள். தெளிவாக ஹஸ்ரத் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவித்துள்ள அதே மசீதான் என்று கூறினார்கள். இதை கூறியவுடனே முகமது ஹுசேன் பட்டால்வி அவர்கள் கோபத்தில் கொந்தளித்து விட்டார். நானே பராயின் அஹமதியை எழுதிய பிறகு உங்களிடம் உங்களது புக்குக்கு ரிவ்யூ எழுதும்போது உங்களை வானத்திற்கு நான் தூக்கி நிறுத்தினேன். இந்த அளவு உங்களை நான் புகழ்ந்தேன். இப்பொழுது நானே உங்களை பூமியில் இழுத்து கொண்டு வருவேன். நீங்கள் செய்த இந்த வாதத்திற்கு பிரதிபலனாக. எவ்வாறு இருப்பினும் ஹஸ்ரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ் ஏற்கனவே எனக்கு செய்தி கூறிவிட்டான்,
எனக்கு கடுமையான எதிர்ப்பு தோன்றும் என்று நீங்கள் என்ன செய்ய வேண்டுமோ செய்து கொள்ளுங்கள். நான் உங்களுக்காக துவா செய்கிறேன். அல்லாஹ் உங்களுக்கு நேர்வழி காட்ட வேண்டும் என்று துவா செய்கிறேன் என்று கூறினார்கள். முகமது ஹுசேன் பட்டால்வி ஃபதா இஸ்லாம் தௌசே மராம் என்ற நூலை எடுத்துக்கொண்டு இந்தியாவில் உள்ள பெயர் தாங்கிய ஆலிம்களுக்கு சென்று அதில் உள்ள மேற்கோளை படித்து காட்டி ஹஜ்ரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுக்கு எதிராக ஒரு ஃபத்வாவை அவர்கள் எழுதி கையெழுத்து வாங்கினார்கள். ஏறக்குறைய 200க்கு நெருக்கமான 200 ஆலிம்கள் கையெழுத்திட்டார்கள். 1891-92 நடந்த சம்பவமாகும் இது. ஹஜ்ரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கூறுகிறார்கள், இந்த ஃபத்வா எழுதப்படும் போது, வெளியிடப்பட்ட போது, எனக்கு எதிராக ஒரு குழப்பம் ஏற்படுத்தப்பட்ட போது என்னுடன் 10-12 பேர் கூட இருக்கவில்லை. என்னுடன் ஒன்றுமே கிடையாது. இந்த குழப்பங்கள் எனக்கு எந்த தீங்கையும் ஏற்படுத்தவில்லை. ஹுசூர் கூறுகிறார்கள், நான் எனக்கு எதிராக குழப்பம் ஏற்படுத்தப்பட்டது, கொலை செய்யப்படுவேன் என்று மிரட்டல் விடுக்கப்பட்டேன். அப்பொழுது ஆங்கில ஆட்சி இருந்தது. அரசாங்கத்தை எனக்கு எதிராக தூண்டிவிட்டனர். அரசாங்கம் சென்று, நீங்கள் எந்த ஈசாவை இறைவனாக வணங்குகிறீர்களோ அவரை இறந்து விட்டார் என்று இவர் கூறுகிறார். அவருடைய ஒப்புமை கொண்டவராக தன்னை வாதிக்கிறார் என்று அரசாங்கத்திடம் இவர்கள் புகார் செய்தனர். மற்றவர்களும் இந்த அளவு எதிர்ப்பு தோன்றியது. ஹஜ்ரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு கடுமையான எதிர்ப்பு தோன்றியது. ஒரு புறம் எதிர்ப்பு இருந்தது, இன்னொரு புறம் மக்கள் ஈமான் கொண்டார்கள். ஹஜ்ரத் முகமது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அடையாளங்களை எடுத்து கூறினார்களோ அந்த அனைத்து அடையாளங்களும் பூர்த்தியாவதை நடுநிலையாளர்கள் கண்டபோது அவர்கள் ஈமான் கொண்டார்கள். ஆனால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வானத்தில் இருக்கிறார், அவர் திரும்ப வருவார், அவர் டமாஸ்கஸில் ஒரு மினாராவில் இறங்குவார். ஹஜ்ரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இசாலே அவ்ஹாம் என்ற நூலில் இதை பற்றி தெளிவாக கூறினார்கள். எவ்வாறு இருப்பினும் முகமது ஹுசேன் பட்டாலவி சாஹிப்புடைய வழிமுறை என்னவாக இருந்தது என்று பார்ப்போம். பட்டாளாவில் நிற்பார், அல்லது ஹஜ்ரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அம்ரிஸ்டர், லாகூர், டெல்லி சென்றிருக்கிறார் என்றால் பின்னால் ஒரு மௌலவிகளுடைய கூட்டத்தை அழைத்து கொண்டு குழப்பத்தை ஏற்படுத்த முயற்சி செய்வார். யாரும் காதியானில் வராமல் இருப்பதற்கு தடுப்பார். எல்லா விதமான சாத்தியமான வழிமுறைகளை மேற்கொள்வார். சாபிகள் இதை பற்றி கூறும்போது ரயில்வே ஸ்டேஷனில் நிற்பார், பாலத்தில் நிற்பார், பாதைகளில் நிற்பார், காதியான் வருவதற்கான வழிகளெல்லாம் நிற்பார். யார் சென்றார், யார் வருகிறார், யார் செல்கிறார் என்று ஒரு ரிஜிஸ்டர் எழுதி வைப்பார். ஹஜ்ரத் இரண்டாவது கலிஃபத்துல் மசி அவர்கள் தஃப்சீரே கபீரில் ஒரு விஷயத்தை எழுதுகிறார்கள். பீரா என்ற ஒரு நபர் இருந்தார். அவர் அந்தளவு அறிவு பெற்றவர் கிடையாது, மிக குறைவான அறிவு உள்ளவர், படிப்பறிவு உள்ளவர். ஹஜ்ரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அவரை இங்கே போஸ்ட் ஆஃபீஸ் இல்லாத காரணத்தில் பட்டாலாவுக்கு ஏதாவது போஸ்ட் செய்வதற்கு அனுப்பி வைப்பார்கள். ஒரு முறை பீரா பட்டாலாவுக்கு சென்றபோது யாரும் முகமது ஹுசைன் பட்டாலவிக்கு யாரும் கிடைக்காதவர்கள் பீரா என் நபரை பிடித்து கொண்டார். முகமது ஹுசைன் பட்டாலவி, பீரா மிர்சா சாஹிப் பற்றி ஏதாவது சொல், அவர் இப்படி அவர் அப்படி என்று எந்த அளவு மிர்சா சாஹிப்க்கு எதிராக சொல்ல முடியுமோ அந்த அளவு பீராவிடம் பட்டாலவி சாஹிப் கூறினார். நீ ஏன் மிர்சா சாஹிப்பிடம் இருக்கிற, அவரை விட்டுவிடு, இங்கு வந்துவிடு என்று பீராவிடம் பட்டாலவி சாஹிப் கூறிய போது பீரா முற்றிலும்
எளிய நபராக இருந்தார். மொலி சாஹிப், எனக்கு அதிக விஷயங்கள் ஒன்றும் தெரியாது, நான் கல்வி அறிவற்றவன், எனக்கு ஒரு விஷயம் மட்டும் நன்கு தெரியும், வருடம் முழுவதும் நான் பட்டாளாவுக்கு வந்து செல்கிறேன். நீங்கள் மக்களை தடுத்து தடுத்து உங்களது செருப்புகள் தேய்ந்து விட்டன, ஆனாலும் முழு உலகமும் காதியானுக்கு வந்து கொண்டிருக்கின்றது. நாளுக்கு நாள் மக்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே செல்கிறது. ஆனால் உங்களது செருப்புகள் தேய்ந்து கொண்டே இருக்கின்றன. மிர்சா சாஹிப் தம்முடைய இடத்தில் இருக்கிறார், அவரை தேடி மக்கள் வருகிறார்கள். நான் உங்களையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவரையும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று கேட்டார். ஹசரத் மசீமோத் அலிஸ்லாத்து இஸ்லாம் அவர்கள் காதியானில் அமர்ந்து கொண்டு தம் நூல்களை எழுதுகிறார்கள். மக்கள் அதை கேட்க வருகிறார்கள். ஆப்கானிஸ்தானிலிருந்து, அரபு நாடுகளிலிருந்து, வெகு தொலைவில் இருந்து எல்லாம் மக்கள் ஜமாத்தில் இணைகிறார்கள். ஹசரத் மசீமோத் அலிஸ்லாத்து இஸ்லாம் அவர்கள் இந்த நூலிலே, ஹக்கீக்கத்துல் வஹி என்ற நூலிலே கூறும்போது, எனக்கு எதிராக 200 மௌலவிகள் ஃபத்வா கொடுத்திருக்கிறார்கள். இப்பொழுது 3 லட்சம் பேர் என ஜமாத்தில் இருக்கிறார்கள். 1906 எழுதிய விஷயமாகும். அதற்கு பிறகு 2 வருடங்கள் அன்னார் உயிருடன் இருந்தார்கள். அந்த 2 வருடங்கள் எண்ணிக்கை இன்னும் அதிகரித்திருக்கும். அல்லாஹ்வுடைய சட்டத்தை பற்றி நாம் பேச்ச ஆரம்பித்தோம். எவர் அல்லாஹ் மீது பொய்யை புனைவாரோ அவர் வெற்றி பெற மாட்டார். ஹசரத் மசீமோத் அலிஸ்லாத்து இஸ்லாம் அவர்கள் தம்முடைய ஆயிரக்கணக்கான இல்ஹாம்களில், கஷ்ஃபுகளில் முன்னறிவிப்புகளை இந்த நூலில் எழுதியிருக்கிறார்கள். அன்னாரின் மீது மழையை போல பொழிந்து கொண்டிருந்தது. அல்லாவின் சார்பாக இந்த இல்ஹாம்கள் இறங்கியதாக அன்னார் கூறியிருக்கவில்லை என்றால், அன்னார் பொய்யர் என்றால் அன்னார் வெற்றிருக்கக்கூடாது. 200 ஆலிம்கள் ஃபத்வா கொடுத்திருந்தார்கள். அந்த ஃபத்வா கொடுத்த 200 ஆலிம்களுடைய தடயம் கூட இன்று கிடையாது. முகமது ஹுசேன் பட்டாலவி சாஹிப், நாங்கள் சிறு வயதில் பட்டாலாவுக்கு செல்வோம், எங்களது பெரியோர்கள் முகமது ஹுசேன் பட்டாலவி சாஹிப்புடைய கபர் இங்கு இருந்தது என்று எங்களிடம் கூறியிருக்கிறார்கள். அந்த கபருடைய சூடு கூட இன்று கிடையாது. அம்ரிஸ்டரில் ஒரு பெயர் கூட, பட்டாலாவில் அவருடைய பெயர் கூறக்கூடியவர் யாருமே கிடையாது. ஆனால் எவருக்கு எதிராக இவர்கள் ஃபத்வா கொடுத்தார்களோ, எவரை இஸ்லாத்தை விட்டு வெளியேறியதாக ஃபத்வா கொடுத்தாரோ, வெளியேற்றியதாக ஃபத்வா கொடுத்தார்களோ, அவர்கள் வஃபாத்தான பிறகு காதியானில் அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டார்கள். அவர்களது கபருக்கு துவா செய்யக்கூடிய மக்கள் இன்று வரை வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எழுப்பிய வெள்ளை மினரா இன்றும் காதியானில் இருக்கின்றது. காதியானில் வரக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை ஒருபோதும் நின்றுவிடவில்லை, வந்து கொண்டே இருக்கிறார்கள். இது எதற்கான சான்றாகும்? காதியானில் வராமல் மக்களை தடுப்பதற்காக நீங்கள் எந்தெந்த வழிகளெல்லாம் நின்றீர்களோ, தடுத்தவர்கள் காணாமல் போய்விட்டார்கள். 200 நாடுகள் வரை இவரது பெயர் பரவிவிட்டது. வெற்றி பெற்று விடுவது என்பது அவரது உண்மைத்தன்மைக்கு ஒரு சான்றாகும். அஹ்மதிய ஜமாத்தை எதிர்க்கக்கூடிய ஆலிம்களிடம், அன்பர்களிடம் நான் ஒரு விஷயத்தை எடுத்து வைக்க விரும்புகின்றேன். நீங்கள் கவனமாக சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ் எவரை அனுப்புகிறானோ அவருக்கு அல்லாஹ் உதவி செய்கின்றான், ஆதரவு கொடுக்கின்றான். அல்லாஹ் அப்படியே விட்டு விடுவதில்லை. நீங்கள் இன்று அஹ்மதிய ஜமாத்தை எதிர்ப்பதை விட்டு விலகி இருக்கவில்லை என்றால், கடந்த காலத்தை நீங்கள் எடுத்து பாருங்கள், வரலாற்றை எடுத்து பாருங்கள். அவர்கள் அழிந்து போய்விட்டார்கள். எந்த நாட்டில் ஃபத்வா கொடுத்தார்களோ அந்த நாடே அழிந்து போய்விட்டது.
அல்லாஹ்வுடைய தண்டனையிலிருந்து நீங்கள் படிப்பினை பெற்றுக்கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய தண்டனை விட்டு வெளியேறுங்கள். எவர் அல்லாஹ்வின் சார்பாக வந்தாரோ அவர் மீது ஈமான் கொள்ளுங்கள். ஷைத்தான் மற்றும் இப்லீஸுடைய பண்பை கொண்டவர்கள் செய்யக்கூடிய வேலை செய்யாதீர்கள். இன்றைய எபிசோடு பொய்ப்படுத்தியவருடைய நிலை என்ன ஆயிற்று என்று நினைவூட்டக்கூடிய ஒரு எபிசோடாக இருக்கிறது. நான் பொய்யன் என்றால் அல்லாஹ் என்னை பிடித்து விடுவான் என்று கூறினார்கள். அல்லாஹ் அன்னாருக்கு வழங்கிக் கொண்டே இருக்கின்றான். கியாமத் வரையிலும் அல்லாஹ் வழங்கிக் கொண்டே இருப்பான். ஆனால் பொய்யர்கள் இவர்கள் பற்றி நாம் மீண்டும் கூறுகின்றோம், நீங்கள் இந்த எதிர்ப்பை விட்டு விலகியிருங்கள். நீங்களும் அழிந்து போய்விடுவீர்கள், நண்பர்களையும் அழிவுக்கு உள்ளாக்குவீர்கள். அல்லாஹ் உங்களுக்கு அறிவையும் புரிதலையும் வழங்குவானாக. ஜிசாக்கமுல்லா அஸ்ஸல் ஜிசா. அடுத்த கேள்வியை அத்தாவுல் முஜீப் லோன் சாஹிப்பிடம் நான் கேட்கிறேன். அஹமதியத்தின் எதிரியான சிராகுதீன் என்பவர் ஹசரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை தஜ்ஜால் என்று அழைத்தார். அவருடைய முடிவு குறித்து ஹசரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் என்ன எழுதினார்கள்? ஜஸாக்குமுல்லா. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ் தனது தூதர்களையும் நபிமார்களையும் உலகத்திற்கு அனுப்பி வைக்கும்போது அவர்கள் எதிர்ப்பை சந்திப்பார்கள். இதை பற்றி கௌசர் சாஹிப் அவர்களும் எடுத்து கூறினார்கள். அதேபோல் ஹசரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மஹதி மவ்ஊத் என்று வாதித்த போது அவர்கள் எதிர்க்கக்கூடியவர்கள் பிறந்தார்கள். அந்த எதிர்ப்பாளர்கள் குறித்து அல்லாஹ் ஹசரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு இல்ஹாம்களை இறக்கினான். அந்த முன்னறிவிப்புக்கு ஏற்ப அவர்கள் அழிந்து போனார்கள். அவர்களில் ஒருவர் தான் சிராகுதீன் என்பவர் ஆவார். இந்த நூலில் நான் அதை பற்றி விளக்கத்தை கூறுவதற்கு முன்பு இந்த நூலிலிருந்து ஒரு மேற்கோளை எடுத்து வைக்க விரும்புகின்றேன். ஹசரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாம் கூறுகிறார்கள், 3 லட்சத்திற்கும் அதிகமான அடையாளங்களை எல்லாம் வெளிப்படுத்தியிருக்கிறான் என்று கூறினார்கள். சில அடையாளங்கள் எப்படிப்பட்டவை என்றால், இறைவன் ஒவ்வொரு நிலையிலும் தனது வாக்குறுதிக்கு ஏற்ப எதிரிகளுடைய தீங்கிலிருந்து என்னை பாதுகாத்தான். சில அடையாளங்களில் தமது வாக்குறுதிக்கு ஏற்ப எனது தேவையை நிறைவேற்றி கொடுத்தான். சில அடையாளங்கள் எப்படிப்பட்டவை என்றால், தனது வாக்குறுதிக்கு ஏற்ப இன்னி முகையின் மன்னஹான இஹானத்தக்க என் மீது தாக்குதல் நடத்தக்கூடியவர்களை இழிவுபடுத்தியுள்ளான். சில அடையாளங்கள் எப்படிப்பட்டவை என்றால், என் மீது வழக்கு தொடர்ந்தவர்களை தோற்கடித்தான். இதில் ஹசரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறும்போது, எவர்கள் அன்னாரை இழிவுபடுத்துவதற்கு முயற்சி செய்தார்களோ நவுதுபில்லா, அல்லாஹ் அவர்களை இழிவுபடுத்தினான். இன்னி முஹைனுன் மன் அராதி இஹானத்தக்க என்ற இல்ஹாமுக்கு ஏற்ப சிராக்தீன் என்பவர் ஜம்மு காஷ்மீரை சார்ந்தவர் ஆவார். அன்னாரை ஏற்றுக்கொண்டவராக இருந்தார். அன்னாரது சீடராக இருந்தார். திடீரென்று அவர் பைத்தியமாகி நான் ஈசாவுடைய தூதர் என்று பல வகையான வாதங்களை செய்ய ஆரம்பித்தார். ஈசாவுடைய ரசூல் என்று கூற ஆரம்பித்து விட்டார். முஸ்லிம்கள் மற்றும் கிறிஸ்தவர்களுக்கு இடையே சமாதானத்தை ஏற்படுத்துவதற்காக அல்லாஹ் என்னை அனுப்பி வைத்திருக்கின்றான். இன்ஜீல் மற்றும் குர்ஆனுக்கு இடையில் உள்ள வேறுபாடுகளை ஆற்றுவதற்காக அல்லாஹ் என்னை அனுப்பி வைத்துள்ளான் என்று இது போன்ற வாதங்களை செய்ய ஆரம்பித்தார். அதற்கு பிறகு இதை பற்றி ஹசரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு தெரிய வந்தபோது அன்னார் துவா செய்தார்கள். அப்பொழுது அல்லாஹ் இல்ஹாம் இறக்கினான். நஸல பிஹி ஜபீஸ்,
இவர் மீது ஜபீஸ் இறங்கியுள்ளது. ஜபீஸ் என்பது அதாவது சுவையற்ற ரொட்டி துண்டு உணவு, அதை விழுங்குவது கஷ்டமாகும். அதாவது ஹஜ்ரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இதை பற்றி எழுதும்போது பொருளற்ற கனவுகள் என்று எழுதினார்கள். அந்த நபருக்கு அது போன்ற கனவுகள் வந்திருக்கலாம். அதனால் இது போன்ற வாதங்களை செய்தார். ஹஜ்ரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறும்போது சந்திரனுக்கு கிரகணம் ஏற்பட்ட போது அன்னாருக்கு ஒரு முறை இல்ஹாம் இறங்கியது, இன்னி உசீபு மை யுரீப், எவர் சந்தேகம் கொள்கிறாரோ அவருக்கு நான் துன்பம் கொடுப்பேன், தண்டனை கொடுப்பேன், நான் அழித்து விடுவேன், நான் எனது தண்டனை இறக்குவேன். இந்த நபரை குட்டி இந்த ஹஜ்ரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருக்கு இல்ஹாம் இறங்கியது. இதில் ஒரு எச்சரிக்கை இருந்தது, இந்த நபர் தௌபா செய்யவில்லை என்றால், விலகி இருக்கவில்லை என்றால் அல்லாஹ்வுடைய தண்டனை இவர் மீது இறங்கும். ஹஜ்ரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த இல்ஹாம்களை வெளியிட்டார்கள், பொதுமக்களுக்கு இது பற்றி தெரிவித்தார்கள். சிராகுதீனையும் பார்த்து, நீர் இந்த வாதங்களை விட்டுவிடவில்லை என்றால் நீ என்னை விட்டு தொடர்பற்றவராக நீர் ஆகிவிடுவீர், தொடர்பற்றவராக நீர் கருதி கொள்ளுங்கள் என்று கூறினார்கள். ஆனால் ஹஜ்ரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சாபியிடம் கூறும்போது, இந்த நபருக்கு அறிவுரை செய்யுங்கள், இது போன்ற குழப்பங்கள் ஏன் இவர் விழுந்து விட்டார் என்று கூறினார்கள். அதே ஹஜ்ரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் விளக்கமான ஒரு கடிதமும் எழுதினார்கள். நீங்கள் இது போன்ற வாதங்களை செய்திருக்கிறீர்களே என்று எழுதினார்கள். அந்த கடிதத்தின் காரணமாக அவர் மீது தாக்கம் ஏற்பட்டது. அவர் பதில் எழுதும்போது தௌபா செய்து விட்டதாக பதில் எழுதினார். இந்த பதில் கடிதம் கிடைத்தபோது ஹஜ்ரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மகிழ்ச்சி ஏற்பட்டது. அன்னார் அதை பற்றியும் கூறினார்கள். அதாவது இயல்பாகவே இவர் நல்ல மனிதர் என்று தெரிய வருகிறது. சில அதாவது பொருளற்ற கனவுகளை கண்டதன் காரணமாக இவர் இவ்வாறு பேசியிருக்கலாம் என்று அன்னார் கூறினார்கள். ஆனால் தௌபா செய்த கொஞ்ச காலத்திற்கு பிறகு மறுபடியும் பழைய வேலையை ஆரம்பித்து விட்டார். ஹஜ்ரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு எதிராக 2 நூல்களையும் எழுதினார். மினாரத்துல் மசீஹ் என்ற நூலை எழுதினார். அந்த நூலின் பெயர், அதில் ஹஜ்ரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை நவுதுபில்லா தஜ்ஜால் என்று எழுதினார். ஈசாவுடைய கைத்தடி எனக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. எதற்காக கொடுக்கப்பட்டுள்ளது என்றால், இந்த தஜ்ஜாலை இந்த தடியின் மூலமாக நான் கொலை செய்வேன் என்று கூறினார். ஒரு வருடத்திற்கு பிறகு இன்னொரு நூலை எழுதினார், ஏஜாசி முகமதியின் நூலை எழுதினார். அந்த நூலில் ஹஜ்ரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை குழப்பம் என்று கூறினார். முபாகலா சவாலுக்கு எடுப்பது போல் துவாவும் செய்தார். அந்த நூலில் உள்ள ஒரு விஷயத்தை கூறுகின்றேன். என் இறைவா, நீயே அறிவாய், நீயே பார்க்கிறாய். உலகில் ஒருவர் நபித்துவம் மற்றும் தூதத்துவம் மசீஹ் என்று வாதிக்கிறார், ஹாத்தமுல் அன்பியா என்று அழைக்கிறார். முன்னறிவிப்புக்கு ஏற்ப இப்னு மரியம் என்று தம்மை கூறுகிறார். எனக்காக வானத்திலிருந்தும் பூமியிலிருந்தும் அடையாளங்கள் வெளிப்படுகின்றன, பிளேக்கும் எனக்காக வெளிப்பட்டது என்று கூறுகிறார். என் இறைவா, உனது மார்க்கத்தில் தடுமாற்றம் ஏற்படுகின்றது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவமதிப்பு ஏற்படுகின்றது. புதிய மார்க்கத்திற்கான அடித்தளம் இடப்படுகின்றது. மிர்சா குலாம் காதியானி அவர் மீது ஈமான் கொள்ளாதவராக இருக்க மாட்டார் என்று அவர் கூறுகிறார். என் இறைவா, நீ வானத்திலிருந்து பார்ப்பாயாக,
மார்க்க இஸ்லாமிய மார்க்கத்தை நீ பாதுகாப்பாயாக, உன்னத ஆற்றலின் கையை நீ கொண்டு வருவாயா, இவரை எடுத்துக்கொள்வாயாக என்று ஹஜ்ரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை குழப்பம் என்று கூறிவிட்டு அல்லாஹ்விடம் துவா செய்தார். அல்லாஹ்வின் சார்பாக வந்தவருக்கு எதிராக இவ்வாறு துவா செய்யும்போது அல்லாஹ்வுடைய தன்மானம் எழத்தான் செய்யும். அல்லாஹ்வுடைய தன்மானம் பொங்கி எழுந்தது. ஒரு இறைவன் சார்பாக வந்திருந்த 1906 இவருக்கு 2 மகன்கள் இருந்தார்கள். 2 மகனும் பிளேக் நோயால் இறந்தார்கள். ஓரிரு நாட்களுக்கு பிறகு இவரும் பிளேக் நோயில் வந்து அந்த நோயிலே இறந்து விட்டார். இறுதியில் இவருக்கு நெருங்கிய மக்கள் இப்பொழுது இறைவனும் எனக்கு எதிரியாகி விட்டான் என்று அவர் கூறியதாக மக்கள் சொன்னார்கள். அதாவது இறைவன் சார்பாக வந்தவரை எதிர்க்கும் போது இறைவன் அவருக்கு எதிராக ஆகத்தான் செய்வான். இது அவரே ஒப்புக்கொண்டார். இறுதி நேரத்தில் ஹஜ்ரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பற்றி கூறும்போது நமது எதிரிகளுக்கு இன்னொரு மகிழ்ச்சியான சந்தர்ப்பம் கிடைத்தது. இப்பொழுதும் கூட சிலர் முர்த்ததாகிறார்கள். முர்த்ததாகும் போது மக்கள் அதை கண்டு எதிரிகள் மகிழ்ச்சி அடைகிறார்கள். அவர் மூலமாக பல விதமான விஷயங்களை பரப்புவதற்கு முயற்சி செய்கிறார்கள், வதந்திகளை பரப்புவதற்கு முயற்சி செய்கிறார்கள், அஹ்மதிய ஜமாத்திற்கு அவப்பெயர் ஏற்படுத்துவதற்கு முயற்சி செய்கிறார்கள். அப்படிப்பட்ட மக்களுடைய நிலை இவ்வாறு தான் சிராக்தீனை போன்று தான் இருக்கும். ஹஜ்ரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாம் கூறுகிறார்கள், நம்முடைய எதிரிகளுக்கு இன்னொரு மகிழ்ச்சியுடைய நேரம் வந்தது. சிராகுதீன் ஜம்முவை சேர்ந்த சிராகுதீன் என்னை பின்பற்றக்கூடியவர். அவர் இறை கோபத்தில் பிடிக்கப்படுவார் என்று நான் எழுதியிருந்தேன். சில மௌலவிகள் அவரது தோழமையை ஏற்றுக்கொண்டு அவர் எனக்கு எதிராக எழுதிய மினாத்து மசி என்ற நூலில் என்னை தஜ்ஜால் என்று விழித்தார். ஈசா எனக்கு ஒரு கைத்தடியை கொடுத்துள்ளார், என்னை கொலை செய்வதற்காக கைத்தடி கொடுக்கப்பட்டுள்ளதாக அவர் எழுதியிருக்கிறார். என் கையால் இந்த தஜ்ஜால் கொல்லப்படுவார் என்று எழுதியிருக்கிறார். இறுதியில் எது நிகழ்ந்ததோ மக்கள் அதை கேட்டார்கள். 4 ஏப்ரல் 1906 தனது 2 மகன்களுடன் பிளேக் நோயினால் இறந்து போனார். எனது முன்னறிப்பை உண்மைப்படுத்தினார். இவ்வாறு அவருடைய முடிவு இருந்தது. ஹஜ்ரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுக்கு எதிராக பொருத்தமற்ற சொற்களை பயன்படுத்தி ஹுசூருக்கு எதிராக முபாகலா ரீதியிலான துவாவை அவர் கேட்டார். அல்லாஹ்வுடைய அடையாளங்கள் அவர் ஆகிப்போனார். ஹஜ்ரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாமுடைய உண்மைக்கு ஒரு ஆதாரமாக ஆனார். ஜஸாக்குமுல்லா. நேயர்களே, இந்த நிகழ்ச்சியில் டெலிஃபோன் காலர் இணைந்துள்ளார். ஸ்ரீலங்காவிலிருந்து ஆத்திர் சாஹிப் அவர்கள் இப்பொழுது டெலிஃபோன் காலில் இருக்கிறார். அவரது கேள்வியை கேட்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் ஆத்திர் சாஹிப். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ். நீங்கள் உங்களது கேள்வி கேட்கலாம். எனது கேள்வி என்னவென்றால், உங்களது குரல் கேட்கிறது, கேள்வியை கேளுங்கள். ஹஸ்ரத் மிர்சா தாஹிர் அஹ்மத் சாஹிப் அவர்கள் கூறும்போது அல்லாஹ் தன் அடியாரை பாதுகாப்பான் என்று கூறியிருக்கிறார்கள்.
ஆனால் ஹசரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் திருக்குர்ஆன் ஓதும்போது அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள். இது எவ்வாறு பொருந்தும்? ஹமீத் கோசா சாஹிப் அவர்களிடம் இதற்கு சுருக்கமான பதிலை கூறுமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். கேள்வி என்னவென்றால், வாழ்வை கொடுப்பதும் உயிரை எடுப்பதும் அல்லாஹ்வுடைய வேலையாகும், மனிதனுடைய வேலை கிடையாது. யா ஐயத்துஹன் நஃப்ஸுல் முத்மஇன்ன துர்ஜஇ இலா ரப்பிகி ராதியத்த மர்தியா என்று அல்லாஹ் திருக்குர்ஆனில் கூறுகின்றான். அல்லாஹ் கட்டளையிடும்போது ஒரு ஆன்மாவிடம் திரும்ப வா என்று சொல்லும்போது திரும்பி சென்று விடுகின்றது. அல்லாஹ் ஒருவருக்கு எவ்வாறு மரணம் கொடுப்பது என்பது அல்லாஹ்வுக்கு தான் தெரியும், மனிதன் அதை தீர்மானிக்க முடியாது. ஒருவர் அல்லாஹ் அவரை உயிரெடுக்கவில்லை, இன்னவர் அவர் உயிரை எடுத்தார் என்று சொல்வது தவறாகும். ஹசரத் நபி அல்லாஹிம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு யூத பெண் விஷம் கொடுத்த போது அந்த விஷமே கூறியது, நீங்கள் சாப்பிட வேண்டாம் என்று கூறியது. வல்லாஹ் யாசிமுக மினன்னாஸ் என்ற வகையில் அல்லாஹ் அன்னாருக்கு பாதுகாப்பு வழங்கினான். அல்லாஹ் எங்கு பாதுகாப்பு வழங்க இருந்தானோ அங்கு அல்லாஹ் பாதுகாப்பு வழங்குகின்றான். ஹசரத் நான்காவது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்களுடைய மேற்கோளை சுட்டிக்காட்டி கூறினார், அல்லாஹ் பாதுகாப்பு வழங்குகின்றான். சவுர் குகையில் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கும்போது எதிரிகள் அந்த குகை வாயில் இருந்தபோது அல்லாஹ் பாதுகாத்தான். அல்லாஹ் எப்பொழுது வரை ஒரு மனிதனை பாதுகாக்க வேண்டும் என்று விரும்புகிறானோ அப்பொழுது வரை பாதுகாக்கின்றான். அப்பொழுது வரை யாருமே ஒன்றும் செய்ய முடியாது. சவுர் குகையில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் பாதுகாக்க இருந்தான், ஒரு சிலந்தி வலையின் மூலமாக பாதுகாத்தான். ஹசரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஷஹாதத்தை பற்றி பேசுவோம் என்றால், அவர்களுக்கு ஷஹாதத்துடைய அந்தஸ்தை வழங்க இருந்தான். அந்த அந்தஸ்தின் காரணமாக, எதிரியுடைய சூழ்ச்சியின் காரணமாக அன்னாருக்கு ஷஹாதத் என்ற அந்தஸ்து கிடைத்தது. இங்கு புரியக்கூடிய ஒரு விஷயம் உள்ளது. அது என்னவென்றால், ஹசரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குலஃபாய் ராஷிதீன்களை சார்ந்தவர் ஆவார். ஹசரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குலஃபாய் ராஷிதீன்களை சார்ந்தவர் ஆவார்கள், நேர்வழி பெற்ற கலிஃபாக்கள். இவர்களை வெளிப்படையான முறையிலும் பாதுகாப்பு கொடுப்பது இது முஸ்லிம்களுடைய பொறுப்பாக இருந்தது. அவர்கள் அதை எந்தளவு செய்ய வேண்டுமோ பாதுகாப்பு அந்தளவு செய்யவில்லை. மூன்றாவது விஷயம் என்னவென்றால், திருக்குர்ஆனுடைய ஆரம்பத்திலேயே 3 முத்தகீகள், காஃபிர்கள், முனாஃபிக் என்ற 3 மக்களை பற்றி அல்லாஹ் கூறியிருக்கின்றான். மதீனா வந்த பிறகு மிகப்பெரிய குழப்பம் முஸ்லிம்களுக்கு முனாஃபிக்குடைய குழப்பமாக இருந்தது. ஹசரத் உம்முல் முமினின் அவர்களின் மீது அவதூறு சுமத்தினார்கள். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு துன்பம் கொடுத்தார்கள், போர்களில் பங்கெடுத்தார்கள். இந்த அனைத்து குழப்பங்களுக்கும் காரணம், சோதனைகளுக்கு காரணம் முனாஃபிக்கள் தான். அப்பொழுது அந்த குழப்பத்தில் இருந்து விலகி இருப்பது முக்கியமானதாக இருந்தது. இதில் யார் எந்த அளவு குற்றம் இழைத்தார்கள் என்பது அல்லாஹ்வே நன்கு அறிவான். அல்லாஹ் ஹசரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை எடுத்துக்கொள்ள விரும்பும்போது எடுத்துக்கொண்டான். ஹசரத் அலி அவர்களை எடுத்துக்கொள்ள விரும்பிய போது எடுத்துக்கொண்டான். எந்த நிலையில் எடுத்துக்கொள்ள விரும்பினாலும் அந்த நிலையில் எடுத்துக்கொண்டான். அது அல்லாஹ்வுடைய கையில் இருந்தது. அல்லாஹ் விரும்பியபடி எடுத்துக்கொள்கிறான். ஜஸாக்குமுல்லா. டெக்ஸ்ட் மெசேஜ் மூலமாக ஒரு கேள்வி கிடைத்துள்ளது. கனடாவிலிருந்து முகமது கரீம் சாஹிப் அவர்கள் தமது கேள்வியை அனுப்பி வைத்திருக்கிறார்கள். அந்த கேள்வியை வசித்து காட்டுகின்றேன்.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முன்னறிவிப்பு என்னவென்றால், இமாம் மஹ்தியுடைய காலத்தில் சூரிய சந்திர கிரகணம் ஏற்படும். இந்த முன்னறிவிப்பு நிறைவேறிவிட்டதா? இந்த கேள்வி நமது நிகழ்ச்சியில் பலமுறை கேட்கப்பட்டுள்ளது. இருப்பினும் முஜீப் லோன் சாஹிப்பிடம் சுருக்கமாக பதில் கூறும்படி கேட்டுக்கொள்கிறேன். சுருக்கமாக இதை பற்றி ராகிவுதா நிகழ்ச்சியில் நாம் பேசியிருக்கின்றோம். தனிப்பட்ட ஒரு எபிசோடை நாம் பேசியிருக்கின்றோம். எவ்வாறு இருப்பினும் சுருக்கமாக நான் கூற விரும்புவது என்னவென்றால், இந்த மகத்தான முன்னறிவிப்பு தார குத்தனி நூலில் இமாம் பாக்கர் அஹமத்துல்லா அவர்கள் எழுதிய ஹதீஸாகும். ஹஜ்ரத் பெருமானா ஸல்லல்லாஹு இந்த முன்னறிவிப்பு ஹதீஸ், இன்னலி மஹதி ஆயத்தைனி லம் தகூன முன்சு கல்க சமாவாதி வல்லாது என்கஷிஃபுல் கம்ருலி அவ்வள லைலத்திம் ரமதான வ தன்கசிஃபு ஷம்ஸ ஃபின்னிஸ்ஃபிர். இதில் இமாம் பாக்கர் ரஹ்மத்துல்லா அவர்கள் கூறும்போது, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவித்தார்கள், நமது மஹதிக்கு இரண்டு அடையாளம் எப்படிப்பட்டவை என்றால், எவருக்காகவும் பூமியும் வானம் படைக்கப்பட்டது முதல் அது தோன்றவில்லை. அந்த இரண்டு அடையாளங்கள் என்னவென்றால், சந்திரனுக்கு கிரகண நாட்களில் முதல் நாளிலும் முதல் இரவிலும், சூரியனுக்கு நடு பகலிலும் கிரகணம் ஏற்படும், நடு நாளிலும் கிரகணம் ஏற்படும். மஹதி மவுது அவர்களை அடையாளம் காண்பதற்கான மகத்தான முன்னறிப்பாகும். ஹஸரத் மஸீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மஹதி என்று வாதம் செய்த போது, அதற்கு முன்பு பலமுறை பல நூல்களில் இந்த அடையாளத்தை பற்றி எழுதியிருக்கிறார்கள். எந்த அளவுக்கு என்றால் மக்களே கேட்டார்கள், நீங்கள் மஹதி என்றால் அந்த அடையாளம் எங்கே என்று கேட்டார்கள். அன்னார் உண்மையான நபியாக இருந்தார்கள். அல்லாஹ் அந்த அடையாளத்தை வெளிப்படுத்தினான். 1894 ரமலான் மாதத்தில் வெளிப்பட்டது. ரமலான் மாதத்தில் அதே போன்று ஹதீஸில் வந்த சொற்களை போன்று அப்படியே நிறைவேறியது. ரமலான் மாதத்தில் சந்திரனுக்கு கிரகணம் ஏற்படக்கூடிய முதல் இரவிலும், சூரியனுக்கு கிரகணம் ஏற்படக்கூடிய நாளில் நடு நாளிலும் ஏற்பட்டது. பிறகு அடுத்த ஆண்டும் ஏற்பட்டது, கிரகணம் ஏற்பட்டது. இந்த அடிப்படையில் முழு உலகம் இந்த அடையாளத்தை கண்டது. எந்த மஹதி வர வேண்டியது இருந்ததோ அவர் வந்துவிட்டார். இந்த அடையாளம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய இந்த அடையாளம் நிறைவேறிவிட்டது என்று அல்லாஹ் தெரிவித்தான். இந்த அடையாளம் வெளிப்பட்ட போது அப்பொழுதும் கூட அஹ்மதியத்தின் எதிர்ப்புகள் இதை பற்றி என்ன எழுதினார்கள் என்றால், ஹஜ்ரத் முஸ்லிமோத் அவர்கள் எழுதும்போது, ஒரு பஞ்சாபி ஒருவர் அதை கைத்தடி வைத்திருந்தார். கைத்தடியை தொடையில் அடித்துவிட்டு சொன்னார், இந்த அடையாளத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்தார். இந்த அடையாளத்தை கண்டு அறிவு வருவதற்கு பதிலாக இவர் உண்மையாளர் என்று ஏற்றுக்கொள்ளாமல் அவர் அதை கண்டு எதிர்ப்பு தெரிவித்தார். அந்த அடையாளத்தை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. நூற்றுக்கணக்கான மக்கள் இந்த அடையாளத்தை கண்டு ஏற்றுக்கொண்டார்கள். அன்னாரது கையில் பைய செய்தார்கள். இது ஹஜ்ரத் மஸீமோத் ஹஜ்ரத் நபியல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இமாம் மஹதி அவர்கள் குறித்து கூறிய சொற்கள், ஹதீஸ் அவ்வழியே அன்னாரது உண்மைத்தன்மைக்கு அப்படியே நிறைவேறியது. ஜிதாக்குமுல்லா. நிகழ்ச்சியை தொடர்ந்தவாறு அடுத்த கேள்வியை ஹமீது கௌசர் சாஹிப்பிடம் நான் கேட்கின்றேன். ஹஜ்ரத் மஸீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஹுதலில் முத்தகீன் என்பதற்கு என்ன விளக்கம் கொடுத்துள்ளார்கள்? இது பற்றி எடுத்துக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். ஹஜ்ரத் மஸீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அலிஃப் லாம் மீம் ஸாலிகல் கிதாப் லா ரைப ஃபீ ஹுதலில் முத்தகீன் என்ற வசனங்களுக்கு இந்த ஹக்கீகத்துல் வஹி என்ற நூலிலும் விளக்கம் கொடுத்திருக்கிறார்கள். இதுபோன்று பல்வேறு நூல்களிலும் இந்த வசனங்களுக்கு விளக்க உரை எழுதியிருக்கிறார்கள். இது 3 தொகுதிகளில் ஹஜ்ரத் மஸீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய விளக்க உரையாக வெளிவந்திருக்கின்றது. மிக மகத்துவமான விளக்க உரையாகும். ஜமாத்தினர்களும் மற்றவர்களும் இந்த விளக்க உரையை ஆழமாக படித்து புரிய வேண்டும். இந்த அனைத்து விளக்க உரையும் நாம் இங்கே இந்த குறிப்பிட்ட நேரத்தில் எடுத்துக்கூற இயலாது.
ஒரு விஷயத்தை மட்டும் எடுத்து வைக்கின்றேன். ஹஸரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சூரா ஃபாத்திஹாவுடைய விளக்கத்திலும் மற்ற விளக்கத்திலும் கூறியுள்ள விஷயம் என்னவென்றால், மக்தூப அலைஹிம் வலத்தாலீன். இதில் ஒரு முன்னறிப்பு என்னவென்றால், எனது உம்மத்தில் உள்ள சில மக்கள் யூதர்களை பின்பற்றுவார்கள், சில கிறிஸ்தவர்களை பின்பற்றுவார்கள். யஹ்தினா ஸிராத்தல் முஸ்தகீம் என்பதற்கு ஒரு மசீஹும் இந்த உம்மத்திற்கு வருவார், மஹதியும் வருவார். மசீஹ் மற்றும் மஹதி ஒருவரே ஆவார்கள். அவர் இந்த உம்மத்தில் வருவார் என்பதும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹுதல்லில் முத்தகீன் என்பதில் புரிய வைக்கப்பட்டுள்ள விஷயம் என்னவென்றால், திருக்குரானில் முஸ்லிம்கள் மீண்டும் மீண்டும் யஹ்தினா ஸிராத்தல் முஸ்தகீம், யஹ்தினா எங்களுக்கு நேர்வழி காட்டுவாயாக, ஹுதல்லில் முத்தகீன் முஸ்லிமோர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் தஃப்சீர் கபீரில் இதை எடுத்து கூறியிருக்கிறார்கள். கேள்வி என்னவென்றால், இதிலிருந்து எவ்வாறு பயன்பெறுவது என்பது கேள்வியாகும். இஸ்லாமிய ஷரியத்திற்கு முன்போ திருக்குரானுக்கு முன்போ யூதர்களிடத்தில் தௌராத் இருந்தது. மதீனாவில் அவர்கள் இருந்தார்கள். 3 பெரிய கோத்திரங்கள், யூத கோத்திரங்கள் வாழ்ந்து வந்தனர். அவர்கள் எஸ்ரபிலிருந்து வந்து மதீனாவில் ஏன் தங்கினார்கள் என்றால், அதாவது வரக்கூடிய மகத்துவமிக்க நபி இந்த இடத்தில் தான் தோன்றுவார் என்று தெரிந்து கொண்டு அங்கு வந்து குடியிருந்தார்கள். ஹஸரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோன்றினார்கள். அனைத்தையும் அவர்கள் பார்த்தார்கள். நாங்கள் திருக்குரான் மீது ஏன் ஈமான் கொள்ள வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் கேட்டார்கள். எங்களிடத்தில் மூசாவுடைய வேதம் உள்ளது, திருக்குரானில் அதை பற்றி திருக்குரானில் தௌராத்தை பற்றி கூறப்பட்டுள்ளது, அது எங்களிடம் உள்ளது. நான் ஏன் ஈமான் கொள்ள வேண்டும், நாங்கள் ஏன் ஈமான் கொள்ள வேண்டும் என்று கேட்டார்கள். கேள்வி என்னவென்றால், இப்போதுள்ள சில முஸ்லிம்கள் குறிப்பாக சோசியல் மீடியா மூலமாக கேட்கப்படுகின்ற கேள்வி என்னவென்றால், முஸ்லிம்களிடையே சந்தேகத்தை ஏற்படுத்துவதற்காக கூறப்படுகின்றது, எங்களிடத்தில் திருக்குரான் இருக்கிறது, அது இருக்கிறது, நாங்களே ஜமாத் அஹ்மதியாவில் இணைய வேண்டும் என்று கேட்கிறார்கள். அந்த காலத்தில் யூதர்கள் கிறிஸ்தவர்கள் கேட்ட அதே விஷயத்தை இன்றைய முஸ்லிம் கேட்கிறார்கள். எங்களிடத்தில் மூசாவுடைய வேதம் இருக்கிறது, நாங்களே திருக்குரானை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதே விஷயத்தை கூறுகிறார்கள். எங்க அல்லாஹ் என்ன கூறுகிறார் என்றால், தாலிகல் கிதாப் லா ரைப ஃபீ, இது அல்லாஹ்வின் சார்பாக வந்துள்ளது, இது எந்த சந்தேகம் கிடையாது. ஹுதல்லில் முத்தகீன், இறையச்சம் கொண்டவர்களுக்கு நேர்வழி காட்டும். இது எவரது உள்ளத்தில் இறையச்சம் இருக்குமோ அவருக்கு தான் நேர்வழி காட்டும். அல்லாஹ்வுடைய கட்டளை எவர் ஏற்றுக்கொள்கிறாரோ அவர்களுக்கு தான் நேர்வழி காட்டும், மற்றவர்களுக்கு காட்டாது. யூதர்களும் கிறிஸ்தவர்களும் இறையச்சம் இல்லாமல் அவர்களது உள்ளங்கள் இருந்தது. ஆகவே திருக்குரான் அவர்களுக்கு பயன் கொடுக்க முடியவில்லை. அவர்கள் ஒரே ஷைத்தானிய சிந்தனையில் தான் இருந்தார்கள். எங்களிடத்தில் மூசாவுடைய ஷரியத் உள்ளது என்று கூறினார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வேதத்தை என்ன ஆக்கி வைத்து இருந்தார்கள் என்று அவர்களுக்கு தெரியவில்லை. ஹஸரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த ஆயத்தின் விளக்க உரையில், சூரா ஃபாத்திஹாவின் விளக்க உரையிலும் முஸ்லிம்களுக்கு என்ன புரிய வைத்தார்கள் என்றால், பாருங்கள், அல்லாஹ்வின் சார்பாக வரக்கூடியவர் தான் திருக்குரானை சிறந்த முறையில் புரியக்கூடியவராக இருக்கிறார். எவ்வாறு அவர் புரிய வைக்கிறாரோ அவ்வாறு புரிவதற்கு முயற்சி செய்யுங்கள். அப்பொழுதுதான் நீங்கள் பயன்பெற முடியும். அப்பொழுதுதான் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற முடியும். இல்லை என்றால் அல்லாஹ்வை விட்டு தொலைவு சென்று விடுவீர்கள். இப்பொழுது நீங்கள் பாருங்கள், திருக்குரான் ஒன்றுதான். முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது திருக்குரான் இறங்கியது. ஆயிரக்கணக்கான சொற்களை உள்ளடக்கியதாக உள்ளது.
முஸ்லிம்கள் மீண்டும் மீண்டும் இதை ஓதுகிறார்கள், தொழுகையில் ஓதுகிறார்கள். இன்று நீங்கள் பார்க்கும்போது திருக்குரானுக்கு எத்தனை விளக்கங்கள் கொடுத்திருக்கிறார்கள் என்று பாருங்கள். ஒரு விளக்க உரை மற்றொரு விளக்கத்தை விட்டு மோதுகிறது, மாறுபடுகிறது. ஒரு பிரிவினர் மற்றவரை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. ஷியாக்களுடைய தஃசீரை எடுத்து பார்ப்பீர்கள் என்றால் வினோதமான விளக்குறையாக உள்ளது. பரேல்வியுடைய விளக்குறை எடுத்து பாருங்கள், தேவபந்தி விளக்குறை எடுத்து பாருங்கள், மற்ற இஸ்லாமிய பிரிவுகளுடைய விளக்குறை எடுத்து பாருங்கள். வினோதமான விளக்கங்களை எடுத்து வைத்திருக்கிறார்கள். ஹஸ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், அல்லாஹ்வுடைய வேதத்தை புரிவதற்கு லா யமஸ்ஸஹு இல்லல் முத்தஹ்ஹரூன் தேவை. நீங்கள் தூய உள்ளத்தை கொண்டிருக்காதவரை, இறைச்சம் இல்லாதவரை திருக்குரானை உங்களால் புரிய முடியாது. நீங்கள் அல்லாஹ்வின் சார்பாக வந்தவரை ஏற்றுக்கொள்ளாதவரை உங்களுக்கு இறைச்சம் கிடைக்காது. ஹஸ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தமது ஜமாத்திற்கு தெளிவாக கூறிவிட்டார்கள். கிஷ்தி நூகில் கூறியிருக்கிறார்கள், திருக்குரானுடைய 700 கட்டளைகளில் ஒருவர் ஒரு சிறிய கட்டளையை கூட அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அவர் இரட்சிப்பின் கதவை தம் கைகளால் அடைக்கிறார் என்று பொருளாகும். இதுதான் இறையச்சமாகும். அல்லாஹ்வுடைய அனைத்து கட்டளைகளையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை ஒரு மனிதன் பெற முடியும். எனவே முஸ்லிம்கள் திருக்குரான் இந்த ஹுசூர் அலைஹிஸ்ஸலாம் லா யபகா மினல் குர்ஆன் இல்லா ரஸ்முஹு, திருக்குரானை சொற்களால் மட்டும் அவர்கள் பின்பற்றி வந்தால், வெளிப்படையான முறையில் மட்டும் பின்பற்றி வந்தால், அமல் செய்யவில்லை என்றால், வந்திருக்கின்றவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், அல்லாஹ்வின் சார்பாக நியமிக்கப்பட்ட கிலாஃபத்துடன் இணையவில்லை என்றால் எந்த ரட்சிப்பின் வழியும் இருக்காது. அல்லாஹ் இவர்களுக்கு நல்வாய்ப்பு வழங்குவானாக. ஜஸாக்குமுல்லா. அடுத்த கேள்வியை அத்தாவுல் முஜீபுல் சாஹிபிடம் கேட்கின்றேன். ஹஸ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ரட்சிப்பு பெறுவதற்கு ஒரு மனிதன் இறைவனின் மீது முழுமையான உறுதி கொள்வதும் அவனுக்கு கீழ்ப்படிவதற்கு தயாராக இருப்பதும் அவசியமாகும் என்று ஹஸ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த நூலில் கூறியிருக்கிறார்கள். இதன் விளக்கத்தை எடுத்து கூறவும். நான் இந்த மேற்கொண்டு அந்த மேற்கோளை வாசித்து காட்டுகின்றேன். ஹஸ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த நூல் கூறுகிறார்கள், ரட்சிப்பு பெறுவதற்கு மனிதன் இறை இருப்பின் மீது முழுமையான நம்பிக்கை வைக்க வேண்டும். கட்டுப்படுவதற்கும் மும்முரமாக ஆயத்தமாகிட வேண்டும். அவனது விருப்பமான வழிகளை தேட வேண்டும். இந்த உலகம் தோன்றியது நாள் முதல், இந்த உலகம் தோன்றியது முதல் இந்த இரு விஷயங்களும் அல்லாஹ் மீது முழுமையான நம்பிக்கை, கட்டுப்படுதல். இதை பற்றி கூறும்போது உலகம் உருவாகியது முதல் இறைவனுடைய நபிமார்கள் மூலமாகவே இது ஏற்படுத்தப்பட்டுள்ளது. ஒரு மனிதர் ஏகத்துவத்தை கொண்டிருக்கிறார், ஆனால் அவனது தூதர் மீது நம்பிக்கை கொள்கிறார். அவர் ரட்சிப்பு பெறுவார் என்று எவ்வாறு நம்ப முடியும்? ஹஸ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தெளிவாக இதை கூறிவிட்டார்கள். கடந்த எபிசோடில் இதை பற்றி நாம் கூறினோம். இதிலும் ஹுசூர் அவர்கள் இதைத்தான் கூறுகிறார்கள். அதற்கான காரணம் என்னவென்றால், அல்லாஹ்வுடைய இருப்பு நுட்பத்தில் நுட்பமானதாகும். மனிதன் அறிவை கொண்டு அதை அடைய முடியாது. லா துத்ரிகுல் அப்சார் வஹுவ யுத்ரிகுல் அப்சார். கண்கள் அல்லாஹ்வை சென்றடைய முடியாது. அவன் விரும்பினால், இறைவன் விரும்பினால் உங்களுக்கு கண்ணை வந்தடையலாம், பார்வை வந்தடையலாம். அவனை அடையாளம் கண்டுகொள்வதற்கான வழிமுறை தூதர்கள் மீது ஈமான் கொள்வது, அவர்களுக்கு கட்டுப்படுவதாகும். அதன் மூலமாக அல்லாஹ்வின் மீது முழுமையான நம்பிக்கை நாம் ஏற்படுத்த முடியும். அது ரட்சிப்பினுடைய வழியாகும். ஹுசூர் அவர்கள் இந்த நூலில்
தூதருக்கு கட்டுப்படுவது குறித்து திருக்குர்ஆனுடைய பல வசனங்களை எடுத்து வைத்திருக்கிறார்கள். இன்னொரு வசனத்தை ஒம்மா அர்சல்னா மிர் ரசூலின் இல்லா லியுதா பீஸ்னில்லா, நாம் உலகிற்கு அனுப்பிய தூதர்கள் அனைவரும் அவர்கள் கட்டுப்பட வேண்டும் என்பதற்காக அனுப்பி வைத்திருக்கின்றேன். அவர்களுக்கு கட்டுப்படுவதன் மூலமாகவே அல்லாஹ் கிடைப்பான். இன்னொரு சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் திருக்குர்ஆனில் கூறுகின்றான், ஒம்மை யாசில்லாஹ் வ ரசூலஹு வ யதஅத்தஹு ஹுதூதஹு யுத்கிலுஹு நாரன் காலிதன் ஃபிஹா. எவர் அல்லாஹ்வுக்கும் அவனது தூதருக்கும் கட்டுப்படாமல் இருக்கிறாரோ, வரம்புகளை மீறுகிறாரோ, அல்லாஹ் அவரை நெருப்பில் கொண்டு செல்வான். ரட்சிப்பிற்கான சான்ஸே கிடையாது. இறைவனுக்கும் தூதருக்கு கட்டுப்படுவது மிக அவசியமாகும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி அல்லாஹ் திருக்குர்ஆனில் கூறும்போது, குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபியூனி யுஹிப்புக்குமுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை நேசிக்கிறீர்கள் என்றால், அல்லாஹ்வுடைய நேசத்தை பெற விரும்புகிறீர்கள் என்றால், அல்லாஹ்வுடைய முழுமையான ஞானத்தை அறிய விரும்புகிறீர்கள் என்றால், அதற்கு ஒரே வழிதான் உள்ளது, என்னை பின்பற்றுங்கள், பிறகு அல்லாஹ் உங்களை நேசிப்பான். இதுதான் ரட்சிப்பிற்கான கதவாகும், அல்லாஹ்வை சென்றதற்கான வழியாகும். சில நல்லடியார்கள் நன்மையின் காரணமாக அல்லாஹ் நேர்வழிக்கான பாதைகளை அவர்களுக்கு காட்டுகின்றான். வல்லதீன ஜாஹது ஃபீன லனஹதியனு சுபுலனா திருக்குர்ஆனில் வந்திருக்கின்றது. ஒரு அபுல் ஹைர் என்ற யூதரை பற்றி ஹுஸூர்கள் கூறினார்கள். அவர் அல்லாஹ்வுடைய ஏகத்துவத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருந்தார். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒரு முறை பள்ளிவாசல் கடந்து செல்லும்போது பள்ளிவாசல் திருக்குர்ஆன் ஓதப்படுவதை கேட்டார். அப்பொழுது வசனத்தை கேட்டார், ஹசிபன் நாசு ஐயுத்ரகு ஐயகூல ஆமன்னா லா யுஃப்தனூன். நான் ஈமான் கொண்டோம் என்பதில் அவர்கள் சோதிக்கப்பட மாட்டார்கள் என்று மக்கள் நினைக்கிறார்களா என்ற வசனத்தை கேட்டபோது அழ ஆரம்பித்து விட்டார். நான் என்ன செய்கிறேன் என்று அழுதார். கனவில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை பார்த்து, நீங்கள் மிகப்பெரிய ஏகத்துவாதியாக இருக்கிறீர்கள், எனது நுபுவத்தை ஏன் மறுக்கிறீர்கள், ஏன் விலகியிருக்கிறீர்கள் என்று கேட்டபோது அவர் விழித்தபோது அடுத்த நாளே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூதுவத்தை ஏற்றுக்கொண்டார். அவர் புரிந்துவிட்டார், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்றுக்கொள்வது அல்லாஹ்வை சென்றடைவதற்கான வழிமுறையாகும். இந்த விஷயத்தை புரிந்துதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமான் கொண்டார். இதுதான் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த நூலில் தெளிவாக கூறியிருக்கிறார்கள். அல்லாஹ்வை அடையாளம் கண்டு, அதாவது தூதர் இல்லாமல், அல்லாஹ்வுடைய தூதர் இல்லாமல் அல்லாஹ்வை நீங்கள் அடையாளம் கண்டுகொள்ள முடியாது. தூதர் என்பது அல்லாஹ்வுடைய முகத்தை பார்க்கக்கூடிய கண்ணாடியாக இருக்கிறார். அதன் மூலமாக இரட்சிப்பு கிடைக்கின்றது. ஜஸாக்கமுல்லா. நேயர்களே, இத்துடன் இந்த எபிசோடைய நிறைவு எட்டியிருக்கின்றோம். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய ஒரு மேற்கோளை எடுத்து வைக்க விரும்புகின்றேன். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கூறுகிறார்கள், அல்லாஹ் எனது உண்மைத்தன்மைக்கு சான்றாக 3 லட்சத்திற்கும் அதிகமான விண்ணின் அடையாளங்களை வெளிப்படுத்தினான். மேலும் ரமலான் மாதத்தில் சூரிய சந்திர கிரகணங்கள் வானில் ஏற்பட்டன. இப்போது எவர் அல்லாஹ் மற்றும் அவனது தூதரின் கூற்றை நம்பவில்லையோ, திருக்குர்ஆனை பொய்யாக்குகிறாரோ, வேண்டுமென்று அல்லாஹ்வின் அடையாளங்களை நிராகரிக்கிறாரோ, நூற்றுக்கணக்கான அடையாளங்கள் இருந்த போதிலும் என்னை பொய்யுரைப்பவர் என்று கூறுகிறாரோ, அவர் எவ்வாறு நம்பிக்கையாளராக இருக்க முடியும்? ஹக்கீகத்துல் வஹி ருஹானி ஹஸாயின் தொகுதி 22 பக்கம் 168. நேயர்களே, இத்துடன் இன்றைய எபிசோடு நிறைவு அடைகின்றது. அடுத்த எபிசோடில் இதே தலைப்பில் நாம் பேசுவோம். அதுவரை எங்களுக்கு அனுமதியை தாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். लो तुम्हें तौर तसल्ली का बताया हमने, आओ लोगों के यही नूर खुदा पाओगे।
का बताया